நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எதற்காக வேர்பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எதற்காக அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒளியில் இருப்பதற்காக. ஒளி என்றால் என்ன? வெளிச்ச நிலத்திலே இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அநேக சூழ்நிலைகளிலே நாம் ஒளியில் இல்லாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீ ஒளிந்து கொண்டிருப்பதற்காக தேவன் உன்னை உருவாக்கினார். ஏவாளே, நீ ஒளிந்து கொண்டிருப்பதற்காக தேவன் உன்னை உருவாக்கினார். இல்லையே, நீ ஒளிந்து கொண்டிருப்பதற்காக தேவன் உன்னை படைக்கவில்லை. நீ ஒளிந்து கொண்டிருப்பதற்காக தேவன் உன்னை உருவாக்கவில்லை. தேவன் எதற்காக நம்மை முன்குறித்தார்? தாயின் கருவிலே உருவாக்கி நம்மை உருவாக்கி உண்டாக்கி இத்தனை வயது வரையில் தேவன் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். எதற்காக? ஒளிந்து கொண்டிருப்பதற்காகவா? இல்லை, வெளிச்சமாக இருப்பதற்காக. வெளிச்சமாகிய தேவனோடு வாழ்வதற்காகவே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? கீழ்ப்படிகிறதுனால பாவத்துக்கு பின்னாடி, உலகத்துக்கு பின்னாடி, இச்சைகளுக்கு பின்னாடி, தவறான காரியங்களுக்கு பின்னாடி போய் ஒளிக்கிறார். நீ ஒளிந்து கொள்ள தேவன் உன்னை அழைக்கலையே. நீ வெளிச்சத்தில் வந்து இருப்பதற்கு, நீ வெளிச்சமாக இருப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்தார் என்கிற உணர்வை மறந்து ஆதாம் என்ன செய்தார்? போய் ஒளிந்து கொண்டார். மூன்றாவது என்ன? இப்போ ஒளிந்துகிறவரை விட்டார் ஆண்டவரே கிடையா? பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னைய விட மாட்டார். நீ எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டார். உன்னை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல நிச்சயம் உட்கார வைப்பார். நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி. ஏன் சொன்னா, நீ தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனால் அழைக்கப்பட்டவன். உன்னை ஒருபோதும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஏன்? நான் ஒளியிலே இருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஒளிந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, நான் மறைந்து கொண்டிருப்பதற்காக அல்ல. ஒருவேளை நான் ஓடி 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 ஒளிந்தாலும் உன்னை தேடி 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 வருவேன். எத்தனையோ தடவை ஓடி நாம் அந்த இடத்துல போய் மறைந்திருந்தோம். ஆனால் தேவன் நம்மை திரும்பவுமாய் எங்க வந்து நிற்க வச்சிருக்கிறாரு? வெளிச்சத்துல நிற்க வச்சிருக்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு கைகளை தட்டி ஒரு நன்றி செலுத்துவோமா?